லிஃபீஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0% எஸ் ஒரு புதிய சீரியல். உண்மையுமே சொல்லணும்னா கார்த்திகை தீபம் முடிஞ்ச கையோட நம்ம ஆர்த்திகாவுக்கு கேடி தீபா இருக்காங்களே கார்த்திகை தீபம் அவங்களுக்கு புது சீரியல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதில் டாக்ஸ்லேயே இருந்தாங்க. ஸோ இங்கே தெய்வ மகள் கிருஷ்ணா அவங்களோட சேர்ந்து நேற்று ஒரு புதிய சீரியலோட படப்பூஜை நடந்திருக்கு. இதில் ரியா மனோஜ் அப்படின்ட்டு அபியும் நானுமில் இருக்காங்க, கையல் சீரியலில் இருக்காங்க, செந்தூர பூவையில் இருந்தாங்க. அவங்க இந்த சீரியலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியலோட நேம் தெரில, எனக்கு தெரிஞ்சு இந்த 6 to 7:30 7 வரைக்கும் அந்த ஸ்லாட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஆஃப்டர்நூனில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த சீரியலில் நம்மளுடைய பாக்கியலட்சுமியில் ராதிகாவுடைய அம்மாவாக இருக்காங்க இல்லையா, அதாவது PS1 லக்ஷ்மிமா அவங்க இருக்காங்க. அவங்க பாக்கியலட்சுமி எப்பாச்சும் வராங்க, பட் நீனான் காதல்லையுமே இருக்காங்க. பட் இங்கேயும் சீரியல் ஒரே டைமில் 3 சீரியல் நிச்சயமாக பெரிய சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இந்த சீரியலுக்கான படப்பூஜை, இந்த சீரியலில் மற்ற பிரபலங்கள் எல்லாருமே வந்து சன் டிவி ஃபேம் தான். அதனால் இது சன் டிவி சீரியல் அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு சிலர், அதாவது எப்படி சொல்கிறது, ஆர்த்திகா வந்து ஜீலேருந்து வந்திருக்காங்க, ராதிகாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களும் விஜயிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான புது சீரியல். இந்த சீரியல் ஒரு குழந்தைகளை மையப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அதனால் லைக் இவர் ஆல்ரெடி கிருஷ்ணா அது மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான பேஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சீரியல் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் ப்ரைம் டைமில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 0% ஃபேமிலி எப்போயுமே கேட்குறது இது மாதிரியான அப்டேட்ஸ் தானே 0%ல் ஸ்பெஷல். ஸோ எல்லா அப்டேட்ஸும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், அதர் சீரியல் அப்டேட்ஸும் இனி ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து இனிமேல் அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக வரதுக்கு உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியோன்.